தென்காசி கோர விபத்து எதிரொலியாக தனியார் பேருந்துகளில் வேகத்தை கட்டுப்படுத்தும் விதமாக வேக கட்டுப்பாடு அலுவலர்கள் நியமிக்கப்படுவார்கள் என மாவட்ட எஸ்பி தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவலுடன் இணைகிறார் செய்தியாளர் சம்பத். வணக்கம் சம்பத், விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக ஆபிரகாம், தென்காசி மாவட்டம் இடைகால் பகுதியில் தனியார் பேருந்துகள் ஒன்றுக்கொன்று நேராக மோதி ஒரு பயங்கர கோர விபத்தானது ஏற்பட்டுள்ளது. அதாவது தென்காசி மாவட்டம் தென்காசியிலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் செல்லக்கூடிய தனியார் பேருந்தும் ராஜபாளையத்திலிருந்து தென்காசி நோக்கி வந்த தனியார் பேருந்துகள் ஒன்றுக்கொன்று நேராக மோதியது இந்த பயங்கர கோர விபத்தான ஏற்பட்டுள்ளது. இந்த பயங்கர கோர விபத்தில் பேருந்துகள் முழுவதுமாக உருக்குலைந்ததன் காரணமாக பேருந்தில் பயணித்த பயணிகள் முழுவதும் காயத்துடன் இருந்துள்ளனர். இதில் குறிப்பாக பெண்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தலை, கை, கால் என அனைத்தும் சிதைந்த நிலையில் தென்காசி அரசு மருத்துவமனையில் தற்போது அவர்கள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் 6 நபர்கள், ஒரு ஆண் உட்பட 5 பெண்கள் என 6 நபர்கள் உயிரிழந்துள்ள பலியான எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் நேரடியாக வந்து உறவினர்களை சந்தித்து ஆறுதல் கூறி விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். மாவட்டத்தை பொறுத்தவரை தற்போது இந்த தனியார் பேருந்துகளின் வேகம் என்பது அதிகரித்து வருவதன் காரணமாக காவல்துறையும் மாவட்ட ஆட்சியரும் இது குறித்து நடவடிக்கை எடுக்கும் வண்ணமாகவும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், சார் ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் என அனைவரும் வந்து இங்கு காயம் ஏற்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறி விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இறந்தவர்களின் உறவினர்கள் தென்காசி அரசு மருத்துவமனையை முழுவதுமாக சூழ்ந்ததன் காரணமாக உறவினர்கள் இறந்தவர்களின் உடலை பார்த்து கதறி அழக்கூடிய காட்சிகள் பெரும் வேதனைக்கு ஏற்படுத்தும் வண்ணமாகவும் இருந்து வருகிறது. அந்த வகையில் மாவட்ட ஆட்சியர் முதல்கட்ட நடவடிக்கையாக தற்போது விபத்துக்குள்ளான பேருந்துகளின் உரிமங்கள் ரத்து செய்யப்படும் என்ற தகவலையும் அளித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தனியார் பேருந்துகளை பொறுத்தவரை இந்த வேகத்தை கட்டுப்படுத்தும் விதமாக வேக கட்டுப்பாடு அலுவலர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்ற தகவலையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் தெரிவித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த தனியார் பேருந்துகளை கட்டுப்படுத்த வேண்டும், அதன் வேகத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதே இங்குள்ள பொதுமக்களின் கருத்தாக நிலவி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆபிரகாம்.